கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரந்தொடுவோம். வாழ்க்கையில் நாம் அவ்வப்பொழுது நமக்குள்ளே கேள்வி கேட்கணும். நான் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறேனா? சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சரியாகத்தான் பேசி கொண்டிருக்கிறேனா? சரியாகத்தான் பழகி கொண்டிருக்கிறேனா? சரியாகத்தான் விரும்பி கொண்டிருக்கிறேனா? சரியாகத்தான் அடைவதற்கான முயற்சியில் இருக்கிறேனா? அந்த மாதிரி நமக்குள்ளே நாம் கேள்வி கேட்கணும். அதுக்காக ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இப்படி ஒவ்வொரு கேள்வியே கேட்கணும்னு நான் சொல்ல வரல. நடைமுறை வாழ்க்கையில் அவ்வப்பொழுது நம்மை நாமே நமக்குள்ளே உற்று பார்த்து நாம் சரியாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் உறுதிப்படுத்திக்கணும். சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிற நிச்சயம் கிடைச்சின்னு சொன்னால் வில் பி வெரி ஹாப்பி. நம்ம ரொம்ப சந்தோஷத்தோடு நிச்சயத்தோடு இருப்போம். ஆண்டோடைய கிருபை கேட்குறதுல கூட நமக்கு எந்த தயக்கமும் இருக்காது. ஏன்னா கர்த்தர் நம்மை சரியாக வாழும்படியான கிருபையை தந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சரியாக இல்லைன்னு சொன்னால் அதை செட்ரைட் பண்ணுறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்குது. அதனால் நமக்குள்ள கேள்விகளை கேட்கணும். சில நேரத்தில் இந்த கேள்விகளை நமக்குள்ளே கேட்காதனால தான் நம்ம சரியாகவே இருப்பது போல், இல்லை சரியற்று இருந்தால் அதை பற்றி கவலைப்படாமல் போகிறதுனால தான் மற்றவர்கள் கேள்வி கேட்க வாய்ப்பு ஏற்படுகிறது. சில நேரத்தில் மற்றவங்க கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு அது வெட்கமாகவும் இருக்கிறது, வேதனையாகவும் இருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு உண்மையிலேயே அவர்களிடத்தில் தவறு இருக்கும். ஆனாலும் இப்படி கேட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. நம்மிடத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் மற்றவராலே கண்டறியப்பட்டு கேள்வி கேட்கின்ற ஒரு நிலைமைக்கு வருவதற்கு முன்பாக நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து அவளை சரி செய்து விட்டோம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும். அதனால் அடுத்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உலகம் எப்போவுமே கேள்வி கேட்கிற ஆயத்தமாக இருக்கிறது. நம்மிடத்துல குறைகளை, தவறுகளை, குற்றங்களை பார்க்குற வாய்ப்பை அவர்கள் பெறுகிற பொழுது இதுதாண்டா வாய்ப்பு, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் கேள்வி கேட்பாங்க. இல்லைன்னா கேள்வி கேட்க மற்றவர்களை தூண்டி விடுவாங்க. அதனால் நாம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நமக்குள்ள கேள்வி கேட்கணும். நான் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறேனா, பேசுகிறேனா, வாழுகிறேனா, செய்கிறேனா, ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய செயல்பாடு சரியாக இருக்கிறதா? இந்த மாதிரி கேள்வி கேட்டு வாழ்கிற பொழுது மற்றவர்கள் நம்மிடத்தில் வந்து கேள்வி கேட்டு அதனால் நான் மனம் வருந்துகிற, மனம் நொடிந்து போகிற நிலைமைக்கு வருகிற, இல்லைன்னா வெட்கப்படுகிற நிலைமைக்கு வருகிற அது போன்ற காரியங்களை தவிர்க்கலாம். எனவே தான் ஆண்டோடைய சமூகத்தில் போயிட்டு ஒவ்வொரு நாளும் நாம் அந்த அது வேணும் இது வேணும் ஜெபம் பண்ணுறி விண்ணப்பம் பண்ணுறதுலே குறியாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, ஏன்னா அது ஒரு வெளிச்சம். கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள்ளே போகும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற குறை குற்றங்களை எல்லாம் நம்ம உணரணும். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய மகிமையை கண்ட பொழுது அவன் தன்னிடத்தில் இருக்கிற தவறை உணரும்படியான தேவன் கிருபையை கொடுத்தார். அதனால் தன்னை அசுத்த உதறில் உள்ள ஒரு மனிதனாக கண்டறிந்து அதன் மூலம் கர்த்தராலே அவன் பரிசுத்தமாக்கப்படுகிற வாய்ப்பை பெற்றுக்கொண்டான். அருமையானவர்களே, நமக்குள்ளே கேள்வி கேட்போம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுடைய தன்மை என்ன? நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை தன்மை என்ன? நம்முடைய சுபாவங்களின் தன்மை என்ன? நம்முடைய முடிவுகளின் தன்மை என்ன? நம்முடைய ஆசைகளின் தன்மை என்ன? நம்முடைய உறவுகளின் தன்மை என்ன? நம்முடைய பழக்க வழக்கங்களின் தன்மை என்ன? நம்முடைய பொழுதுபோக்களின் தன்மை என்ன? இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் வந்து சரியாக கேள்வி கேட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் எளிதாக மற்றவர்கள் நம்மிடத்தில் கேள்வி கேட்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வோம். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து வாழ்வோம். அதனால் தைரியத்தோடு நம்பிக்கையோடு வாழ்வதற்கான கிருபை நமக்கு கிடைக்கும்.